அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் சாருக்கு இருந்தது வந்து ஒரு 25 சாலிடா இருந்தது. கரூர்ல கொஞ்சம் ஜர்க்காச்சு. அதுக்கப்புறம் திருமணம் சங்கீதா மேட்ரு அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பேக் ஃபயரா தெரிஞ்சுது. த்ரிஷா மேட்ரு, சங்கீதா மேட்ரு, இதெல்லாம் நினைச்சு நான் என்ன நினைச்சேன்னா, மக்கள் கிட்ட இது முதல்லயே இவ்வளவு குழப்பம் இருக்க, இது வந்து ஒரு கம்மி ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 8% ஒரு 10% தான் நான் கடைசியா ஒரு சேனல்ல வந்து நேர்காணல்ல நான் கொடுத்தேன், டிபேட்ல கொடுத்தேன். ஒரு 8ல இருந்து 10 வந்தா பெரிய விஷயம். அதே மாதிரி சீட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 சீட்டு வந்தா பெரிய விஷயம், இல்ல 10 5ல இருந்து 10 வரும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நாங்க களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா சார், பேரதிர்ச்சியா இருக்கு எனக்கு. என்ன அதிர்ச்சினா சார், எல்லா யங்ஸ்டர்ஸும் விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிற முடிவுல இருக்காங்க. அதாவது இது வந்து 2 தலைமுறைக்கான தேர்தல் மாதிரி இருக்கு சார். இது அரசியல் தேர்தல் இல்லை, இது 2 தலைமுறைக்கான தேர்தல். அதாவது யங்ஸ்டர்ஸ் விஜய், அதுக்கு ஆப்போசிட்டா பல காலமா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இருந்தாங்க பாத்தியா, பாத்தீங்களா? அவங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அது வந்துருச்சு. பசங்க மண்ணு கட்டிட்டு விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க. இல்ல இல்ல, அவருக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ரெட்டையில உதய சின்னம், உதயசூரியன் இவங்க எல்லாம் தான் நமக்கு சரி வருவாங்கன்னு சொல்ற அந்த தலைமுறை. இப்ப 2 தலைமுறைக்குமான சண்டையையும் அந்த போட்டியையும் நான் ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தேன் சார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த பசங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார? அப்பா அம்மாக்களை. அம்மா அப்பாக்கள் வந்து பசங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கன்வின்ஸ் வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கும் போது நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். இப்போ வந்து அவன் சர்டிபிகேட் வாங்கி வேலைக்கு போறான். ஓகே, அவனை நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.